சென்னை கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் திருவண்ணாமலை விளையாட்டு அரங்கில் இருந்து வெற்றிகரமாக வானில் பறக்கவிடப்பட்டது. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியை சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் 42 பேர் ஒன்றிணைந்து யூலாக் 3 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை வடிவமைத்தனர். 25,000 ரூபாய் செலவில் 500 கிராம் எடை கொண்டவை. திருவண்ணாமலை விளையாட்டு அரங்கில் இருந்து எளிதில் காற்றில் மேல் நோக்கி பறக்கும் ஹீலியம் பலூன் உதவியுடன் இந்த சிறிய செயற்கைக்கோள் இணைக்கப்பட்டு விண்ணில் பறக்கவிடப்பட்டது. மேக கூட்டங்களிடையே உருவாகும் வாயுவினால் ஏற்படும் வெப்பநிலையை ஆய்வு செய்யும் வகையிலும் பூமியில் உள்ள நீர்நிலை, வனப்பகுதி, சாலைகள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக புகைப்படம் எடுத்து அனுப்பும் வகையிலும் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நம்ம ஒரு ஏரியல் ஃபுட்டேஜ் கொடுத்தோம்னா எங்க ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் எங்கே அதிகமாக இருக்குது, தென் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோப்போ பாஸில் வந்து கேஸ் கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து அங்கே ரீடிங் எடுக்கலாம்னு இருக்கும். ஸோ அந்த கேஸ் கான்சன்ட்ரேஷன் வச்சு அங்கே இருக்க டெம்பரேச்சர் ஏன் வேரி ஆகுதுன்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சேட்டலைட் லான்ச்சோட முக்கியமான மோட்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூமோஃபிக் டெக்னாலஜிக்கான சப்போர்ட் வந்து இது மூலியமாக நாங்கள் வந்து தேடிக்கலாம்னு இருக்கும். கல்லூரி மாணவர்களின் இந்த முயற்சி சுற்றுவட்டார பகுதி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்தது. நான் நிறையா சேட்டலைட்ஸை வந்து டிவியில் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டில் ஹீலியம் பலூனில் வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நியூவான அனுபவமாக இருந்தது. எனக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பண்ணணுன்றது எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்களை பார்த்து நான் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்டான மூமெண்ட்டாக இருந்தது. வானில் பறக்கவிடப்பட்ட செயற்கைக்கோள் விண்ணில் 27 கிலோமீட்டர் பறந்து சென்றது. பின்னர் ஹீலியம் பலூன் வெடித்ததால் பாராசூட் உதவியுடன் செயற்கைக்கோள் தஞ்சாவூரில் தரையிறங்கியதை மாணவர்கள் சேட்டலைட் உதவியுடன் உறுதி செய்தனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.